தமிழ் எல்லோரும் என்பிட்டிருக்க இனிய வணக்கம். பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவருடைய மனைவி ஆகிய இருவருக்கும் ஊழல் குற்றச்சாட்டில் சற்று முன்னர் பாகிஸ்தான் நீதிமன்றம் தலா 17 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா மீள் உருவாக்கம் அடைந்து வருகின்றது என்று கூறி இஸ்ரேல் நடத்திய குண்டு வீச்சுகள் பிழையானவை என்று ஐநா அறிவிப்பு 127 பொதுமக்களை வீணாக கொன்றிருக்கின்றார்கள். சிரியாவில் அமெரிக்கா IS அமைப்பின் மீது 70 இலக்குகளில் தாக்குதல் நடத்தியது 5 IS உறுப்பினர்கள் மரணமடைந்ததாக செய்தி. அதுபோல காசா சிட்டியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பாலஸ்தீனர்கள் மரணமடைந்ததாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. யுத்த நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 400 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று கருத்து. ரஷ்ய அதிபர் நேற்று நடத்திய 4.5 மணி நேர ஊடகவியலாளர் மாநாட்டில் 2 பெரும் பொய்களை கூறினார் என்று ஐரோப்பாவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்தியாவில் ஆயுர்வேத மருத்துவ மாநாடு ஆரம்பித்திருக்கின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து உரையாற்றி இருக்கின்றார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் போதை வஸ்து கடத்தலை முறியடிப்பதற்கு எடுத்திருக்கும் நடவடிக்கைகளில் இதுவரை 43,000 பேர் வரை கைதாகி இருப்பதாக இலங்கை ஊடகம் ஒன்று தெரிவிக்கின்றது. இன்று மதியம் வரை ஊர்கோலம் போன முக்கிய செய்திகளின் தொகுப்பு. பாகிஸ்தானில் பிரதமராக இருந்து ஊழல் இல்லாமல் தப்புவது என்பதும் சிறைக்கு செல்லாமல் தப்புவது என்பதும் மிகவும் கடினமாக இருக்கின்றது. என்னதான் நடக்கின்றது பாகிஸ்தானில் என்பது பாகிஸ்தான் குறித்த பொதுவான ஒரு கேள்வியாகும். ஆனால் பாகிஸ்தானில் ராணுவமும் அரசியல்வாதிகளும் மியன்மாரை போன்ற நெருக்கடியில் இருக்கின்றார்கள் என்பது இம்ரான்கான் மீது விழுந்திருக்கும் தீர்ப்பின் அடையாளமாக இருக்கின்றது. முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமரும் 2023 இருந்து பாகிஸ்தான் சிறை கொட்டடியில் ஊழல் குற்றச்சாட்டில் இருப்பவருமாகிய இம்ரான் கான் அவருடைய மனைவி புஷ்டா பிபி ஆகிய இருவருக்கும் தலா ஆளுக்கு 17 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து இன்று காலை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. 16.4 மில்லியன் பாகிஸ்தான் ரூபாய்கள் இவர்களுடைய மோசடி தொகைக்குள் அடங்குகின்றது. ஆட்சியாளராக இருந்து பல பரிசுகளை வாங்கி அவற்றை உரிய முறையில் அரசிடம் ஒப்படைத்து பதிவு செய்யவில்லை என்பது இந்த ஊழல் குற்றச்சாட்டில் முக்கியமானது. 80 வரையான சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் ஏற்கனவே ஒரு வழக்கில் இம்ரான் கானுக்கு 14 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய கருப்பு பண விவகாரத்தில் அரசிற்கு பல பில்லியன் ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவருடைய மனைவிக்கு ஊழல் குற்றச்சாட்டில் ஏற்கனவே 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ராணுவத்தினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அதிகார கட்டலுக்கு வந்த இம்ரான் கான் இப்பொழுது அதே ராணுவத்தால் பழிவாங்கப்படுவதாக இம்ரான் கானினுடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள். பாகிஸ்தானில் இது ஒன்றும் புதுமை அல்ல. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய விமானங்கள் தாம் நினைத்தது போல குண்டுகளை வீசுவதும் காரணங்கள் கற்பிப்பதும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீள் உருவாக்கம் அடைகின்றது என்று கூறுவதும் வளமையான செய்தியாக இருந்தது. இந்த வகையில் அப்பிராந்தியத்தில் காவலுக்கு நிற்கின்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அமைதி படையாகிய யூனிஃபில் தன்னுடைய விசாரணையை முடித்து ஐநாவிடம் அறிக்கை வழங்கி இருக்கின்றது. தெற்கு லெபனானில் அப்படி பயங்கரவாத அமைப்பாக ஹிஸ்புல்லா யுத்த நிறுத்தத்தின் பின்னதாக மீள் உருவாக்கம் அடையவில்லை என்றும் கடந்த நவம்பர் மாத யுத்த நிறுத்தத்தின் பின்னர் அதற்கான தடயங்கள் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளில் இருந்து வெளியேற வேண்டும். யுத்த நிறுத்தத்தின் ஓர் அம்சமாக ஹிஸ்புல்லா அமைப்பு லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் வெளியேறி சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய இடங்களில் இருந்து வெளியேறாமல் பல இலக்குகளில் தொடர்ந்தும் இருக்கின்றது என்றும் இஸ்ரேலினுடைய பக்கத்தில் தவறு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இவர்களுடைய தேவையற்ற குண்டுவீச்சு காரணமாக 127 பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்த அறிக்கைகளினால் இஸ்ரேலை என்ன செய்ய முடியும் என்பது தெரியவில்லை. இப்போதைய சிரியாவினுடைய ஆட்சியாளருடன் இணைந்து IS அமைப்பை ஒழிக்கும் வேலைகளை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றிரவு சிரியாவில் 70 இலக்குகளில் அமெரிக்கா குண்டுகளை வீசி இருக்கின்றது. 100 வரையான குண்டுகள் வீசப்பட்டன. இதற்கு காரணம் சிரியாவில் 2 அமெரிக்க படையினரும் ஒரு மொழிபெயர்ப்பாளரும் IS தாக்குதலினால் கொல்லப்பட்டதன் பின்னதாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் IS உறுப்பினர்கள் 5 பேர் மரணமடைந்ததாகவும் IS-னுடைய வலையாக்கங்களை நன்கு துப்பறிந்து அதன் மீது குண்டுகளை வீசியதாக அமெரிக்கா கூறுகின்றது. இதேவேளை ரஷ்யா உக்ரைனுடைய ஒடேசாவில் கடுமையான குண்டு வீச்சுக்களை
தாக்குதல்களை நடத்தி நேற்று இரவு 7 பேர் மரணமடைந்து 15 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ஒடேசா துறைமுகத்தின் உள்ளக கட்டமைப்பை சிதைப்பதற்காக ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. நேற்று ரஷ்ய அதிபர் புட்டின் ஊடகவியலாளருக்கு 4.5 மணி நேரம் கேள்வி பதிலுக்கான விடைகளை வழங்கியிருந்தார். இதில் 2 விடயங்கள் அவருடைய வடிகட்டிய பொய் என்று இன்று ஐரோப்பிய செய்திகள் கூறுகின்றன. முதலாவது, உக்ரைனுடைய குப்ஜென்ஸ் நகரத்தை தாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்றும் எங்கோ தொலைவில் இருந்து தான் பேசுவது போலவும் அந்த நகரம் கைப்பற்றப்படவில்லை என்று உக்ரைனிய அதிபர் கூறுவது பொய், அவர் ஒரு நடிகர் என்று கூறியிருந்தார். ஆனால் உண்மையாக அந்த நகரத்தில் உக்ரைனிய அதிபர் நின்று காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். ரஷ்ய படைகள் அங்கு இல்லை என்பதும் உக்ரைனிய கொடிகள் பறந்து கொண்டும் இருக்கின்றன. எனவே ரஷ்ய அதிபர் இந்த இடத்தில் ஒரு பெரும் பொய்யை கூறியிருக்கின்றார். இரண்டாவது, ரஷ்ய பணத்தை வழங்க பயந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே பிளவு காணப்படுகின்றது என்று அவர் கூறியதை தவறு. ரஷ்ய பணத்தை பயன்படுத்த போகின்றார்கள், யாரும் அப்படி பயந்து ஒதுங்கவில்லை. புட்டின் பொய்களால் மனப்பால் குடிக்கின்றார் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் ரஷ்ய அதிபரின் பின்னால் தொங்கிக் கொண்டிருந்த படமானது ரஷ்யா பழைய சோவியத் ரஷ்யா கனவுகளில் இருப்பதும் ஜார் மன்னரனுடைய ஆட்சி கனவுகளில் இருப்பதும் தெளிவாக தெரிகின்ற நிலையில் அமெரிக்கா மெல்லென பின்வாங்கி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உக்ரைனையோ ரஷ்யாவையோ அமைதி ஒப்பந்தம் ஒன்றிற்கு வாருங்கள் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுக்காது என்றும் அவர்களுடைய சுய விரிப்பில் வர வேண்டும் என்றும் இந்த அமைதி தீர்வை காண்பதற்கு மேலும் பல வேலைகளை செய்ய வேண்டி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியிருக்கும் பொய்களானது விரைவான ஓர் அமைதி தீர்வை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அவரால் போரை நடத்த முடியவில்லை என்பது அடையாளமாக இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் தொங்கவிட்ட தரை தோற்ற படம் அவர் நினைத்ததை விட எதிர்மாறான விளைவுகளையே ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படியொரு தரை தோற்ற படத்தை வைத்து பழைய சோவியத் நாடுகளை தன்னோடு இணைப்பது போன்ற கனவில் அவர் இருக்கின்றாராக இருந்தால் அவருடைய ஜார் மன்னர் ஆட்சி கால கனவுக்கு அமெரிக்கா வீணாக துணை போனது என்று கெட்ட பேரை நாளைய வரலாற்றில் அது தேடிக்கொள்ள வேண்டும் என்பதனால் அமெரிக்கா மெல்லென பின்வாங்கக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. உக்ரைனிய அதிபரனுடைய கருத்தின்படி ரஷ்யாவினுடைய மோசமான ஓஸ்னிக் ஏவுகணை பெலாருஸ் நாட்டில் கடந்த புதன்கிழமை நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார். இது போலந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருக்கும். பெலாருஸ் நாட்டினுடைய எல்லை பகுதியும் போலந்தினுடைய எல்லை பகுதியும் ஒன்றாக இருக்கின்றது. மேலும் ரஷ்யாவினுடைய கலினிஸ்கோவும் போலந்தினுடைய எல்லையில் இருக்கின்றது. இந்த ஏவுகணையானது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இதனுடைய தலையில் அணுகுண்டை பொருத்த முடியும். அணுசக்தியில் இது தொழில்படும் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது. இந்த ஆண்டு முடிவிற்குள்ளாக அது போர்க்களம் வரும் என்று கூறியவர்கள் இப்பொழுது பெலாருஸில் நிறுத்தி இருப்பதானது இந்த குறுந்தூர ஏவுகணை ஒலியை விட 5 மடங்கு அதிக வேகத்தில் செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது பெரும் ஆபத்தாக மாறும் என்றும் போலந்து நாட்டையும் மற்ற நாடுகளையும் அவர் எச்சரித்திருக்கின்றார். உக்ரைன் போர்க்களத்தில் நின்று போர் புரிந்ததாக கூறப்பட்ட ஹைடன் டேவிஸ் என்ற பிரித்தானியருக்கு 13 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது ரஷ்ய நீதிமன்றம். 2024-25 பகுதியில் இவர் உக்ரைனில் கூலிப்படையாக போர் புரிந்தார் என்றும் அந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கின்றது. இது ஒரு போலியான குற்றச்சாட்டு என்றும் அவர் போர் வீரர் அல்ல என்றும் பிரிட்டன் தெரிவிக்கின்றது. இவருடைய குடும்பத்தினருடன் தாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைனுடைய உளவு பிரிவாகிய SBU ரஷ்யாவினுடைய உளவாளி ஒருவரை விரைவு சாலையில் மடக்கி பிடித்ததாகவும் இவர் பலவேறு உளவு திட்டங்களை போட்டிருந்தார் என்றும் இவருக்கு ஆயுள் கால சிறை தண்டனை விதிக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார ஸ்தாபனம் நடத்துகின்ற மாநாடு கடந்த 17ஆம் திகதியில் இருந்து இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது பாரம்பரிய மருத்துவம் உரிய அளவில் அங்கீகாரம் பெறவில்லை என்று குறிப்பிட்டார். அதன் பயன்பாட்டை விரிவுபடுத்த அறிவியல் மூலம் மக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதம் 11 வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்ற புத்தகத்தையும் வெளியீடு செய்து யோகா கலை பற்றிய நூலையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் கன வேகத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுற்றி வளைப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதுவரை 47,703 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அக்டோபர் 30 இருந்து இந்த தேடுதல் நடைபெற்று வருகின்றது. கைது செய்யப்பட்டவர்களில் 1081 பேருக்கு எதிராக மேலதிக விசாரணை நடைபெற இருக்கின்றது. 1130 பேர் புனர்வாழ்வு முகாம் அனுப்பப்படுகின்றார்கள். 47 பேர் சட்டவிரோதமான பண குவிப்பு வழக்கை சந்திக்க இருக்கின்றார்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.